ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட் பீஸா செய்கிறத பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். அதில் லேசாக எண்ணெயை தேய்ச்சி விட்டுங்க. அதுக்கு மேலே 4 ப்ரெட்டை வச்சுக்கலாம். ப்ரெட்டு மேலே தக்காளி சாஸு மேலே போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அதுக்கு மேலே துருவி வச்சுருக்கிற சீஸையும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே 4 ப்ரெட்டை மேலே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி 4 ப்ரெட்டை மேலே வச்சு ப்ரெட்டு மேலே வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா சாஸ் அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 ப்ரெட்லேயும் நல்லா தேய்ச்சி விட்டு அடுப்பு கம்மியாகவே வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், குடமிளகாய் இந்த 3மே மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே போட்டு இதுக்கு மேலே சீஸையும் போட்டுக்கலாங்க. இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து எடுத்தால் சூப்பரான ப்ரெட் பீஸா ரெடிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரெட் பீஸா ரெடிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.